முகூர்த்த கால் வந்துருச்சு. மாப்பிளைய கூப்பிடு. மாமா கூட்டு மாமா. மாப்பிள வந்தாச்சு. அப்போ முகூர்த்த கால நட்டுலாமா? ஐயா, எங்க நாத்தனார் குடும்பம் வரணும். அவங்க வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. ப்ரொஃபசர் வண்டி வந்துருச்சா? வாங்க. வணக்கம் மச்சான். பார்த்தேனே, வாங்கண்ணே. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சரவணனும் தெய்வானையும் எங்க? நாங்க கிளம்பும் போது ஒன்னாதான் கிளம்பணும் அண்ணி. திடீர்னு தெய்வான மயக்க வருதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, அதான் சரவணனை பக்கத்துல இருந்து பார்த்து கூட்டிட்டு வர நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். என்ன தேனு, என் பொண்ணுக்கு நடக்கிற நல்லதுல என் பையன் இருக்க வேண்டாமா? நீ அப்படி இப்படி அவங்கள கூட்டிட்டே இங்க வந்திருந்தீனா நாங்க பாத்துட்டு இருப்போம்லம்மா. இல்ல அண்ணி, அவளால எழுந்து நடக்க கூட முடியல. அதான் வேற வழி இல்லாம நாங்க மட்டும் கிளம்பி வந்துட்டோம். ஏன் சித்தி, தெய்வானுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போகலையா? ஒருவேளை அதனாலதான் அவ இங்க வரலையோ? அம்மா யாழினி, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நீ கேட்டுட்டு சும்மா இருந்துருவ. அப்புறம் உனக்கு பதில் சொல்ல போய் எங்களுக்கு தான் வீண் பொல்லாப்பு. அவ கொஞ்ச நேரத்துல சரவணன் கூட வந்துருவா. யாழினி, அத்தைதான் சொல்றாங்கல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரவண வந்திருக்கலாம். சரி, அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அண்ணி, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேணும்னா நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. ஐயோ,